நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஹாய்னு இருக்குன்னா நீங்கள் அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னான வீடியோ தான், யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிக்க தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மெசேஜை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை சிஸ்டமில் லாகின் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நான் க்ரோமில் ட்ரை பண்ணி பார்க்கல, நீங்கள் வேணால் க்ரோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை சிஸ்டமில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி, இன்னொரு ஐடி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்குது. ஸோ நான் மொபைலில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிக்கு நான் மெசேஜ் பண்ண போகிறேன். அந்த வரக்கூடிய மெசேஜை பார்த்தீங்கன்னா நான் மாற்றியும் காமிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்னுடைய மொபைலிருந்து இந்த சிஸ்டமுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைலிருந்து சிஸ்டமுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கு. இந்த மெசேஜை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மெசேஜ் பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண அப்புறம் இன்ஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங்ஸ்லாம் வரும். இதில் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பண்ண ஹலோன்ற மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜுக்கு பக்கத்தில் 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் as HTML கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஹலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மாற்றிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இந்த மெசேஜ் பாக்ஸில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெசேஜ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஹலோலேருந்து பாய்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நான் இன்னொரு மெசேஜ் மொபைல்லேருந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டேன், வாட் ஆர் யூ டூயிங் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த மெசேஜை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிடுங்க. இன்ஸ்பெக்ட் போன அப்புறம் மேலே அந்த மெசேஜ் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் as HTML கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு சும்மா ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மெசேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுற மெசேஜை மாற்ற முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், இது நமக்கு மட்டும் தான் மாறுமா இல்லை அவங்களுக்கும் மாறுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாறவே மாறாது, உங்களுக்கு மட்டும் தான் இது மாறும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாம் போயிட்டு மறுபடியும் ஆர்டினரி மெசேஜ் வந்துடும். கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் அகைன் மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் பழைய மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான். அவங்க பண்ணுற மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி அமைச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிடுவாங்க. நம்ம இந்த மெசேஜ் பண்ணவே இல்லையே, இது எப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.